ஒரு கடன் வந்து இவ்வளோலாம் வாங்கினா அது நார்மல், இது தாண்டிட்டிங்கன்னா அது அப்நார்மல்ப்பா. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடன் நீங்க வாங்கலாம். எவ்வளவு அமௌண்ட்டை நம்மளால எடுத்து வைக்க முடியும், அந்த அமௌண்ட் வந்து இந்த கடனுக்கு வாங்கக்கூடிய இஎம்ஐக்கு மேட்ச் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் கடனை வந்து உங்களால அடைக்க முடியாது. அப்ப யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க உங்களை நெருக்குவாங்க. நெருக்கின உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பா எங்கேயாவது கடன் இருக்கு, இன்னைக்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல இந்த கடன் யாரோ 50,000 ரூபா கொடுக்குறான்னா, சரி இப்போ இவனோட இதை அடைச்சிட்டோன்ட்டு அந்த 50,000 கொடுத்தீங்கன்னா அடுத்து இங்கே மாறிடுது. உங்களுக்கு அந்த கடன் வாங்கும்போது என்ன பெர்சன்டேஜ்லாம் தெரியாது, யாராவது காசு கொடுத்தா உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியிலேயே வர முடியாது. கண்ட்ரிக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட், ஃபேமிலிக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அதை நானே 25,000 ரூபா மீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கக்கூடாது. பண்ணிட்டாருன்னா அவர் இன்னும் கஷ்டப்படுவார். ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ ரூபான்னு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன வருது, முதல்ல வாடகைக்காரன் கேட்டார், அவர் 8,000 ரூபாய் அது கொடுத்தாச்சு, மளிகை கடைக்காரன் எல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு வேற ஏதாவது ஒன்றுக்குன்னா இல்லை பைசா இல்லை. எப்போதுமே சில பேர் சொல்லுவாங்க பிளான் போட்டால் எல்லாம் ஜெயிச்சிருமா அப்படிம்பாங்க. பிளான் போட்டால் ஜெயிக்குமான்னு தெரியாது, பிளான் போடலைன்னா கண்டிப்பாக தோத்துருவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு நீட்ஸையும் வான்ஸையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்னு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே அடகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி இருக்க பசங்க எல்லாருக்குமே இங்கே சுற்றி பார்க்குறத விட வெளிநாட்டில் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டேன், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா சார், எல்லாருக்குமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்றத ஒரு குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. கடன் வாங்கக்கூடாதுடா அப்படின்றதுக்காக ரொம்பவே திண்டாடுவாங்க. இருந்தாலுமே சில சுச்சுவேஷனில் வந்து கடன் வாங்குற இது வந்துடும் அவங்களுக்காக. ஸோ அப்போ கடன் வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸில் இருக்க பர்சன் வந்து ஒரு கடன் வந்து இவ்வளோலாம் வாங்கினா அது நார்மல், இது தாண்டிட்டிங்கன்னா அது அப்நார்மல்ப்பா அப்படின்னா எப்படி சொல்வீங்க சார்? இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கடனை பொறுத்தவரையும் 2 விதமாக கடனை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நல்ல கடன், கெட்ட கடன், அதாவது குட் லோன், பேட் லோன். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடனே கூடாது, கடன் அன்பை முறிக்கும், கடன் பட்டார் நெஞ்சையும் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், இந்த மாதிரிலாம் நிறைய டயலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரையும் கடனே கூடாது, கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் வந்து அந்த குரூப்பில் கிடையாது, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, கடன் நீங்கள் வாங்கலாம். அந்த கடன் எதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கடன் வாங்கலாமா வேண்டாமா. இதுதான் கடனை 2ஆக பிரிச்சுக்கிறது. ஓகே, இப்போ வந்து கடனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு டெய்லி கம்யூட் பண்ணணும். ஓகேயா, இப்போ கம்யூட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஆஃபீஸு டு வீடு வந்து பக்கத்தில் ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ ஜஸ்ட் வாக்கபிள் மாதிரி இருந்தது அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து பஸ்லையோ ட்ரெயின்லையோ போயிட்டு வரலாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், அல்லது இங்கேயே ஒரு ஆட்டோவில் போகணும், அதுக்கப்புறமா ஒரு பஸ்ஸு பிடிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து கூட நடக்கணும் அல்லது ஆட்டோவில் போகணும். இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 3 தடவை பிரேக். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோன்னா ஒரு பஸ்ஸு, திருப்பி ஆட்டோ, திருப்பி பஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு 3 பிரேக்கில் நீங்கள் பை த டைம் நீங்கள் ஆஃபீஸ் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைசாவும் ஆட்டோலாம் பயங்கர காஸ்ட்லி, அது பைசாவும் ஆயிடுது. அதே சமயத்தில் நேர விரயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டாக? இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 வீலர் ஒரு செகண்ட் ஹேண்டில் 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன். 40,000 ரூபா 50,000 கிடைக்கிது. அவங்க வந்து ஒரு 1,500 ரூபா, அந்த 1,500 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னதுன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு 1,500 ரூபாங்கிறது நீங்கள் இப்போ ஆக்சுவலி இதுக்கே வந்து இந்த ட்ராவலுக்கே நீங்கள் 1,500 ரூபா ஈஸியாக செலவு பண்ணுறீங்க. அதே 1,500 ரூபா உள்ள இதுக்கு எனக்கு ஒரு 2 வீலர் கிடச்சிருச்சுன்னா நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 20 மினிட்ஸ் கிட்ட நான் போயிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட எனக்கு டைம் சேவ் ஆகும். அதோடு இல்லாமல் இந்த ட்ராவலில் வந்து நமக்கு நிறைய எனர்ஜி வந்து நம்ம லாஸ் பண்ணுவோம். கரெக்டாக கிளம்பி அங்கே நின்று வெயில் மழை அதெல்லாம் போயிட்டு வரதில்லை. இதுனா அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இது இருக்காது. ஸோ இப்போ எனக்கு டைம் சேவ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து என்னால் வந்து ப்ரொடக்டிவாகவும் ஒர்க் பண்ண முடியுது. அப்படின்னா இந்த கடன் வந்து வாங்கலாம். ஆனால் அதே இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொபைல் மாற்றிட்டான், அல்லது அவங்க எல்லாம் ஒரு கோவா ட்ரிப்பு போயிருக்காங்க, அல்லது எங்கேயாவது போயிருக்காங்க, நானும் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கடன் வந்து பேட் கடன். இந்த கடனால் என்ன நிற்க போகுது, ஓகே ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகணும் அப்படிங்கிற இது இருக்க வழிய இந்த கடனால் நமக்கு வந்து எதுவுமே நமக்கு அடிஷ்னலாக எதுவுமே பண்ண போகிறதே கிடையாது. இந்த மாதிரியான கடனை தவிர்க்கணும்.
புரியுதுங்களா? ஸோ இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஷின், நீங்கள் வந்து எந்த லிமிட் வரையும் அப்படின்னதுன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சா நம்மளுடைய பேசிக் தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி எவ்வளவு அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும், அந்த அமௌண்ட்டு வந்து இஎம்ஐக்கு, அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய இஎம்ஐக்கு மேட்ச் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க 15,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆள் நீங்கள் இதில் இருந்தீங்கனாலும் பிஜியில் இதில் இருந்தால் கூட ஒரு ஆள் ஒரு 10,000லேருந்து 12,000 வரையும் நீங்கள் செலவாயிடும். மேக்ஸிமம் ஒரு 3,000 2,000 மேலே உங்களால் சேவ் பண்ண முடியாது. கரெக்டாக தான் சார். அப்போ உங்களுடைய கடன் வந்து இந்த 2,000க்கு கீழே இருக்கணும். நான் சம்பாதிக்கிறதே 15,000, அதில் பிஜி இதுக்கெல்லாமே 10-12,000 இது பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கடன் 5,000 6,000னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு கடனை வந்து உங்களால் அடைக்க முடியாது. ஓகே, அப்போ யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க உங்களை நெருக்குவாங்க. நெருக்கினவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ எங்கேயாவது கடன் இன்றைக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் இந்த கடன் இந்த கடன் யாரோ 50,000 கொடுக்குறான்னா, சரி இப்போ இவனோட இதை அடைச்சிட்டோன்ட்டு இந்த 50,000 கொடுத்தீங்கன்னா அடுத்து இங்கே மாறிடுது. இவன் 12-15%னா அவன் 30%. உங்களுக்கு அந்த கடன் வாங்கும்போது என்ன பர்சன்டேஜ்லாம் தெரியாது. யாராவது காசு கொடுத்தா உடனே வாங்கிடணும். அப்படிங்கிற மாதிரி இப்படின்னு மாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியிலேயே வர முடியாது. புரியுதுங்களா? கூடுமான வரையும் கடனை தவிருங்க. கடன் எப்போ வாங்கலான்னா, இந்த மாதிரி அல்லது ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த ஒரு கோர்ஸ் படித்தோன்னா எனக்கு இந்த கம்பெனிலே எனக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அல்லது வெளியில் போனால் எனக்கு பைசா கிடைக்கும் அப்படின்னதுன்னா அதுக்கு நீங்கள் கடனை வாங்கி படிக்கலாம். அது இல்லாமல் எந்த கடன் வாங்கினாலும் அந்த கடனை நம்ம கட்ட முடியாத வரை இருந்ததுன்னா அது வந்து பெரிய ஒரு அந்த பாதாளத்தில் தான் நம்ம கொண்டு போய் செல்லும். அதனால அது மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி ஆனுவல் பட்ஜெட்டிங் வந்து வருஷம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்குமே ஆனுவல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது சார்? இப்போ ஆனுவல் பட்ஜெட்டுங்கிறது வந்து கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் முன்னாடியே பிப்ரவரி எண்டில் இருக்கும், பிப்ரவரி 28 இருக்கும். இப்போ பிப்ரவரி 1 ரொம்ப நாளாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பிப்ரவரி 1 வந்து என்னென்னா, இந்த இயருக்கு வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், என்னென்னலாம் எந்தெந்த துறைக்கு அதிகமாக பண்ணணும், எது குறைச்சி பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் பட்ஜெட். நம்ம ஆளுங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து ரொம்ப ஆவலாக பார்ப்பாங்க. இவங்களுக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கு அதில் வந்து ஒரு பெரிய நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம அதை ஒரு அப்சர்வராக தான் பார்க்க முடியும். ஓகேயா? அதில் நம்ம என்ன நினச்சாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஃபேமிலியுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேயா? ஸோ கண்ட்ரிக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட், ஃபேமிலிக்கு வந்து ஆனுவல் பட்ஜெட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அது வந்து மந்த்லி பட்ஜெட் தான். ஸோ மந்த்லி பட்ஜெட் அப்படின்னதுன்னா, பட்ஜெட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னதாக இருந்ததுன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் அலோகேட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, ஆஃபீஸில் ஓகேப்பா நமக்கு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்து அதை பார்த்துட்டு இதுக்கு நீ பண்ணிக்கோ அதுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு பண்ணும்போது என்னென்னா அது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 பேர் இருக்கீங்க, யாராவது இன்றைக்கி முதல்ல வந்து நீ போப்பா அடுத்து போப்பா அப்படின்னதாக இருந்ததுன்னா அது வந்து சரியாக இருக்காது. அதனால் கரெக்டான இதுக்கு கரெக்டான பர்சன். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி பட்ஜெட் அப்படிங்கும்போது ஒருத்தர் இருக்கார், எப்போ ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அல்லது எப்போ பண்ணிக்கணும், அதாவது நான் இன்றைக்கி சிங்கிள் ஆளாக நான் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு என்னை நம்பி ஒரு பொண்ணு வரப்போகிறா. இப்போ இந்த 2 பேருக்கும் இப்போ நான் ஒரு 25,000 சம்பாதிக்கிறேன், அதை நானே 25,000 மீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கக்கூடாது. புரியுதா? நீ யாரா சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கிட்டாருன்னா அவர் இன்னும் கஷ்டப்படுவார். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, அப்போ நானே ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்களா அது கூட சம்பாதிச்சாங்கன்னா அந்த 2 பேரோடது சேர்ந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு பைசா வரும். இப்போ வந்து நீங்களே கஷ்டப்படுறீங்க, வரக்கூடிய பொண்ணும் ஹவுஸ் ஒய்ஃப், அது பெருசாக படிக்கலை அல்லது அந்த பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா அந்த பர்சன் வந்து கல்யாணமே பண்ணிக்க முடியாது. ஓகே? அப்போ சிங்கிள் இன்கமோ டபுள் இன்கமோ முதல்ல எவ்வளோ மணி வருது, லெட்டஸ் அஸ்யூம் இப்போ 30,000 வருதுன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு 30,000, அது எய்தர் சிங்கிள் இன்கமாக இருக்கலாம் டபுள் இன்கமாக இருக்கலாம். ஸோ இப்போ 30,000 இன்றைக்கி சென்னையில் ஒரு அவுட்டரில் இருந்தால் கூட ஒரு 6,000 8,000 குறைஞ்சி வீடு வாடகை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ 30,000 சம்பளத்தில்
8,000 ரூபா வாடகை போச்சு. மீதி 22,000 ரூபா. ஓகே, இந்த 22,000 ரூபாய்க்கு 3 வேளை இவங்க 2 பேரும் சாப்பிடணும். கரெக்டாக? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000லேருந்து 12,000 ரூபா வரையும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு செலவாகுமாகாது? ஆகும். அதுக்கப்புறமா இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒன்றா ஒரு பஸ்லையோ அல்லது ஒரு 2 வீலர்லேயோ அவர் போகணும். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வெளியில் போகலன்னா கூட மந்த்லி ஒரு தடவை ஒரு மூவிக்கோ அல்லது ஒரு பீச்சுக்கோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கோ போகணுன்னு எல்லாருமே பிரியப்படுவாங்க. அல்லது வந்து டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வீட்டிலையே இருந்ததுன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த 30,000 ரூபா பத்துமா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பத்தாது. அல்லது நீங்கள் என்ன பண்ணலன்னா கம் வாட்மே 8,000 ரூபா தான் வாடகை, அதுக்குள்ளே தான் பார்த்துப்பேன். 12,000 ரூபா தான் சாப்பாடு, அதுக்குள்ளே தான் சாப்பிடணும். அல்லது ஒரு வேளை சாப்பிடுவோம், அல்லது கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு காய்கறி வாங்குற இடத்துல காய்கறி இல்லாமல் இது பண்ணிவிட்டு ஏதோ சம்திங் ஆர் அதர் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். அண்டு வந்து சினிமா வந்து நீங்கள் மாதம் போகிறீங்க அல்லது வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை போய்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ ரூபான்னு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன வருது, முதல்ல வாடகைக்காரன் கேட்டார், அவர் 8,000 ரூபாய், அது கொடுத்தாச்சு. மளிகை கடைக்காரன் எல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்றுக்குன்னா இல்லை பைசா இல்லை அப்படின்னு பிடிச்சிரும். அதுக்கு ஒவ்வொரு தலைக்கு எவ்வளோ வேணும், இதுதான் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னது வந்ததுன்னா நல்லது. ஸோ பட்ஜெட்டிங்கிறது வந்து என்னென்னா ஜஸ்ட் இட்ஸ் அ பிளான். எப்போதுமே சில பேர் சொல்லுவாங்க பிளான் போட்டால் எல்லாம் ஜெயிச்சிருமா அப்படிம்பாங்க. பிளான் போட்டால் ஜெயிக்குமான்னு தெரியாது, பிளான் போடலைன்னா கண்டிப்பாக தோற்றுருவோம். கரெக்டாக? அப்போ பிளான் போட்டோன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஜெயிக்கிறோமோ அல்லது ஜெயிக்கிற பக்கத்துலையாவது இருக்கணும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளானே பண்ணலை அல்லது பட்ஜெட்டே பண்ணலை அப்படின்னதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கண்ட்ரிக்கே வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும்போது, கண்ட்ரிங்கிறது என்ன, நம்ம உங்களையும் என்னை மாதிரி இருக்கக்கூடிய so many people அதை ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு கண்ட்ரி. அப்போ சின்ன லெவலில் வந்து நம்ம பட்ஜெட் போட்டால் தான் அங்கே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.